தற்போதைய அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 11 பேர் காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 11 பேர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 11 பேரும் பாதுகாப்பு காரணங்களுக்காக காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகள் 11 பேரும் தற்போது காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கர். வணக்கம் சங்கர். ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள் 11 பேர் காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் அவரது வீடு அருகே கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் மறைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க செல்வியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக வீடியோ கான்பரன்ஸ் செய்து ஆஜர்படுத்தி அனுமதிக்குமாறு போலீசார் முறையிட்டுள்ளனர். நீதித்துறை நடுவர் அதற்கு அனுமதி அளித்ததாகவும் தெரியவந்தது. 11 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது கொலையாளிகளுக்கு நிதியுதவி சட்ட உதவி அளிப்பது கொலையின் பின்னணி இருப்பது யார் என்று தெரிய வரும் என போலீசார் கூறுகின்றனர். முக்கிய குற்றவாளியான கருதப்படும் பொன்னை பாலுவுக்கு கொலைக்கான திட்டத்தை வகுத்து கொடுத்தது யார் என்பதும் தெரிய வரும். ஒருபுறம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் நேரில் பார்த்த அவரது உறவினர்களை அழைத்து கொலையாளிகள் அனைவரையும் சிறையில் வரிசையாக நிற்க வைத்து அடையாள வழிவகுப்பு நடத்தும் போதாக போலீசார் தரப்பில் தெரியப்பட்டுள்ளது. முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் வழக்கறிஞர் ஆதரவாக செயல்படுவதால் நீதிமன்ற வளாகத்தில் வந்தால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படும் என தெரிய வந்ததை அடுத்து அவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக உள்ளார். மேலும் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் இதை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.